Queen's University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now. மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார். திரு ஐயநாதன், மோடி 3.0 இடம்பெறக்கூடிய அமைச்சர்களுடைய பெயர்களை கேட்டிருப்பீங்க. பழைய அமைச்சர்கள் குறிப்பாக 2 கேபினெட்லேயும் இடம்பெற்றவர்களாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், பியூஷ் கோயல், பிரகலாத் ஜோஷி, அஸ்வினி வைஷ்ணவ், இப்போ ஜேபி நட்டா கூட இடம்பெறுவார் அப்படின்னு தெரியுது, தர்மேந்திர பிரதான், ஜித்தன் பிரசாத் அப்படின்னு. இந்த அமைச்சரவை தேர்வு எப்படி பார்க்குறீங்க? ஆமா, அவர் அவருடைய ஆட்சி அதிகாரத்தை இந்த 10 ஆண்டுகளில் தெளிவாக முன்னெடுத்து சென்றவர்களை எல்லாம் மறுபடியும் அமைச்சரவையிலேயே தக்க வைக்கணும் அப்படின்றதுல மோடி நிச்சயம் குறியா இருப்பாரு. அதன் அடிப்படையில தான் நீங்க சொல்றதும் பொருத்தி வருது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, அவர் RSS அப்பாற்பட்டு அவர்கள் இந்த 10 ஆண்டுகளில் அரசியலுக்கு பாஜக கொண்டு வந்தவர்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்றத ரொம்ப எதிர்பார்க்கலாம். அந்த அடிப்படையில சுரேஷ் கோபி, தமிழ்நாட்டிலிருந்து அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் கூட மத்திய அமைச்சர் ஆகக்கூடிய அந்த வாய்ப்புகள்லாம் இருக்கு. அது அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அது பாஜக மோடியினுடைய அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் அது இருக்கும். அதாவது இவங்க எவ்வளவு கன்சிடர் பண்றாங்களோ ஒரு 6-5 கேபினெட் அன்னைக்குமா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கூட்டணி கட்சிகளுக்கு 2-2-1 அடிப்படையில. அது கொடுத்துட்டதுக்கு பிற்பாடு மற்ற எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னம்னா இவங்க ஏற்கனவே இருந்தவங்கள்ல இவங்களுக்கு ரொம்ப விசுவாசம் மிக்கவங்களா இருந்தவங்க பிளஸ் அந்த அஜெண்டாவை முன்னெடுத்தவங்க லைக் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், தர்மேந்திர பிரதான், அவரே அஸ்வினி, நீங்க சொன்ன அஸ்வினி வைஷ்ணவ், இவங்களை எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த ஆட்சியில இருக்கக்கூடிய காம்பினேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் RSS இருந்து பாஜக உள்ள வந்தவர்களுக்கு அப்படின்றதை விட இவர்களால் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டவர்கள், பாஜகவுக்கு அழைத்து வரப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, இந்த முறை பாஜக RSS 2 பேருடைய ஒப்புதலோட தான் இந்த பட்டியல் தயாராக இருப்பதா பார்க்குறீங்களா? இல்லை இதில் ஏற்கனவே சொல்லப்பட்டதெல்லாம் மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தலைவராக போகிறாரு, அவரெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாரு, இந்த மாதிரி ஒதுக்கி வைக்கப்பட்டவங்கெல்லாம் மீண்டும் பதவிகளுக்குள்ளே வர்றாங்க, இது வேற ஒரு இண்டிகேட் பண்ணுது, RSS உடைய தலையீடு இண்டிகேட் பண்ணுது அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த பார்வையை நீங்களும் எடுக்கிறீங்களா? இல்லை, இப்போ இந்த RSS வர்சஸ் மோடி அமித்ஷான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மோடி அமித்ஷா காம்பெயின் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிடுச்சு. ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கு. அது வெளிப்படையா தெரியலையா இல்லையா, அவங்க 2 பேரும் தான் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க அவங்களுடைய. அதனால அவங்க என்னன்னா இது எங்களுடைய அமைச்சரவை, பிரதமருடைய ப்ரெரோகேட்டிவ் தான் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கட்சியில பிஜேபி RSS ஆதிக்கத்துல பிஜேபி அவங்க எப்போ மீட்டுட்டாங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த பேரையும் இவங்களுடைய பதவி, ஏன்னா 1.5 வருஷத்துக்கு அப்புறம் மோடிய பதவி விலகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை RSSல இருந்து அழுத்தமா வெளியில வரலாம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா அதற்கு அமைச்சரவையிலயோ இல்ல கட்சி மட்டத்திலேயோ ஆதரவு இருக்கக்கூடாது அப்படின்றதுனாலதான் அவங்க ஏற்கனவே நிறுத்தப்பட்டு ஜெயிச்சு குறைஞ்ச இதுல ஜெயிச்சவங்க சரியா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்ற ஒரு 100 எம்பிக்களுக்கு மறுபடியும் இவங்க சீட்டே தர்றதுக்கான காரணம் அதான். அவங்க பெரும்பாலும் RSS பேக்கிங் தான். சோ இவங்க வர்றது பாத்தீங்கன்னா RSS பேக்கிங்க்கு அப்பாற்பட்டு இவங்களோட இன்ஃபுளுயன்ஸுக்கு உட்பட்டு கட்சிக்குள்ள வந்தவங்களை தான் இவங்க அநேகமா இவங்க மந்திரி ஆக்குவாங்க. நான் அந்த அடிப்படை தான் நான் அண்ணாமலையும் மந்திரி ஆவாரு அப்படின்ற அந்த ஊகத்தை நான் வெளியிடுறேன். தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, எல் முருகனோ தமிழிசையோ இப்போதைய அமைச்சரவையில் இடம்பெறல அப்படின்ற தகவல் வந்திருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா ஆமா ஆமா, நிச்சயம் இது எதிர்பார்த்ததுதான் கிட்டத்தட்ட. ஏன்னா அண்ணாமலையை ஜெயிக்க வைக்கணும்ன்றது அவங்க ரொம்ப முனைப்பு காட்டினாங்க. அப்புறம் மோடி குறிப்பா அவர் அங்க NDA தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே ஆற்றிய உரையிலையும் தமிழ்நாட்டுல அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டு அதற்காக வேலை செஞ்ச கேடர்ஸ் எல்லாம் நான் பாராட்டுறேன் அப்படின்லாம் சொன்னது அப்படின்றதெல்லாம் ஒரு மறைமுகமா அது அண்ணாமலைக்கு கிடைச்ச ஒரு புகழ் உரை தான். அதன் மூலமா நான் அவர் அங்கீகரிக்க போறேன் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் தான் அது. ஏன்னா அப்படி அங்கீகரிக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னோம்னா, சரி மோடி இப்ப இங்க ஜெயலலிதா பாருங்க, அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் எங்களெல்லாம் அமைச்சரா கூட்டி அழகு பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதிமுக. அதே மாதிரியான ஒரு அடாப்ஷன் தான் மோடி செய்யறதும், மோடி அமித்ஷா செய்யறதும் அவங்களுக்கான ஆட்களை அங்கீகரிச்சு மேல கொண்டு வராங்க அவங்க. அந்த அடிப்படையில தான் இப்போ தமிழிசையெல்லாம் இதுல பண்றாங்க, மறுபடியும் வந்தாங்க. அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா அமைச்சராக இருப்பாங்க. ஆனா அவங்க தோத்துட்டாங்க. சோ அதனால அவங்கள வேற ஒரு பொசிஷன்ல அவங்கள கட்சியினுடைய அகில இந்திய நிர்வாக அமைப்புல அவங்களை எல்லாம் இழுத்துக்கலாம். அதே மாதிரி முருகனையும் அவ்வாறு இழுத்துக்கலாம். இன்னொன்னு தமிழ்நாட்டிலேயே அவங்க நினைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். அந்த மாற்றம் எப்படி இருக்குன்றது நம்ம இன்னைக்கு கெஸ் பண்ண முடியல.
ஆனா அண்ணாமலை வந்துட்டு அவங்க நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு அமைச்சர் ஆக்குவாங்க அப்படின்றது நான் உறுதியா நம்புறேன். ஏன் அப்படின்னம்னா வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு நாங்க வந்துட்டு உங்களை நீங்க இதுக்கு அப்புறமும் நான் உங்களை அங்கீகரிக்கிறோம், தமிழ்நாட்டை நீங்க கொடுத்த அந்த வாக்குகளுக்கு நாங்க அங்கீகரிக்கிறோம் அப்படின்றத அவர் சொல்லணும் அப்படின்னம்னா கட்டாயம் வந்துட்டு ஒரு அமைச்சரவையை கொடுத்தாகணும். அந்த அமைச்சர் பதவி யாருக்கு கொடுப்பாங்க? அண்ணாமலை தான் அதுக்கு ஒரே சாய்ஸா இருக்கிறாரு. எனவே அண்ணாமலை தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி திரு அய்யநாதன். Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now.